மகா சிவராத்திரியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் ஆதியோகி ரத யாத்திரை. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் கோவையில் உள்ள ஈஷா யோகா மைதானத்தில் 31வது மகா சிவராத்திரி விழா வரும் பிப்ரவரி 26ஆம் தேதி நடைபெற இருப்பது தொடர்பாக தென் கைலாய பக்தி பேரவையின் தன்னார்வ தொண்டர் மகேந்திரன் செய்தியாளரை சந்தித்தார். அப்போது அவர் செய்தியாளரிடம் கூறியதாவது: தென் கைலாய பக்தி பேரவையின் சார்பில் நடத்தப்படும் ஆதியோகி ரத யாத்திரை தமிழகம் முழுவதும் 60 நாட்களில் 30,000 கிலோமீட்டர் பயணிக்க உள்ளது எனவும், தமிழ்நாட்டின் 4 திசைகளிலும் பயணிக்க உள்ள ஆதியோகி ரதம் சென்னையில் வரும் டிசம்பர் 30ஆம் தேதி முதல் வலம் வர இருக்கிறது. இதில் பங்கேற்க பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கும் விதமாகவும் அதை பற்றி செய்தியாளரிடம் விளக்கி கூறினார். அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு எங்களோட பணிவான வணக்கங்கள். என் பேர் மகேந்திரன். நான் தென் கைலாய பக்தி பேரவையில் ஒரு தன்னார்வ தொண்டராக செயலாற்றுறேன். கடந்த 30 வருஷமாக மகா சிவராத்திரி விழா ஈஷாவில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது. வர 31வது மகா சிவராத்திரி விழா பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி கோவையில் இருக்கிற ஈஷா யோகா மையத்தில் வெகு விமர்சையாக கோலாகலமாக கொண்டாடப்பட போகுது. இந்த விழாவுக்கு பொதுமக்களை அழைக்கும் விதமாகவும், கோவையில் இருக்கிற ஆதியோகியை போய் நேராக தரிசிக்க முடியாதவங்க அவங்க ஊரில் அவங்க இடத்துலையே ஆதியோகியை தரிசிக்கிற விதமாகவும் ஒவ்வொரு வருஷமும் ஆதியோகி ரத யாத்திரை தென் கைலாய பக்தி பேரவை சார்பில் நடத்தப்படுது. இந்த வருஷ ஆதியோகி ரத யாத்திரை கோவையில் இருக்கிற ஆதியோகி சிலைக்கு முன்பு வெகு விமர்சையாக தொடங்கி வைக்கப்பட்டுச்சு. இதில் தமிழகத்தோட வடக்கு மற்றும் மேற்கு பகுதியில் பயணிக்க இருக்கிற யாத்திரையை கடந்த 22ஆம் தேதி தவத்திரு பேரூர் ஆதீனம் மருதாச்சல அடிகளார் அவர்களால் மற்றும் தவத்திரு சிரவை ஆதீனம் குமரகுருபர சுவாமிகளால் விமர்சையாக தொடங்கி வைக்கப்பட்டுச்சு. மற்றும் தமிழகத்தோட தெற்கு மற்றும் கிழக்கு பகுதியில் பயணிக்க இருக்கிற யாத்திரையை கடந்த 11ஆம் தேதி தர்மபுரி ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளால் தொடங்கி வைக்கப்பட்டுச்சு. இந்த யாத்திரைகள் மகாசிவராத்திரி வரைக்குமான இந்த 2 மாத காலத்தில் தமிழகத்தில் ஒரு 1000க்கு மேற்பட்ட கிராமங்களில் தோராயமாக ஒரு 30,000 கிலோமீட்டர் பயணிக்க இருக்குது. இந்த யாத்திரை அந்தந்த ஊரில் வரும்போது அந்த ஊரில் உள்ள முக்கிய பிரமுகர்கள், தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் சிவனடியார்கள் ரொம்ப ஆர்வமாக இதை வரவேற்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. விருப்பப்பட்ட பக்தர்கள் ஆதியோகிக்கு அவங்க ஊருக்கு வரும்போது ஆதியோகிக்கு விருப்பமான தீபாராதனை, பழம், பூ மற்றும் நைவேத்தியத்தை அர்ப்பணிக்கலாம். தமிழகத்தோட வடக்கு மாவட்டங்களான செங்கல்பட்டு, சென்னை மற்றும் திருவள்ளூருக்கு இந்த யாத்திரை 26ஆம் தேதியிலேருந்து வலம் வர இருக்குது. அதாவது இன்னையிலேருந்து வலம் வர இருக்குது. குறிப்பாக சென்னைக்கு இந்த யாத்திரை வர 30ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் பூந்தமல்லி, ஆவடி, அம்பத்தூர், புரஷவாக்கம், கோடம்பாக்கம், அண்ணாநகர் மற்றும் நங்கநல்லூர் இந்த ஏரியாக்களில் வலம் வர இருக்குது. இந்த யாத்திரை 2 மாதங்களுக்கு
பயணித்து வருகிற பிப்ரவரி 26ஆம் தேதி ஈஷா யோகா மையம் கோயம்புத்தூரில் முடிவடைய இருக்குது. இந்த யாத்திரை மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் சிவாங்கா அன்பர்களால் சிவ யாத்திரைன்னு சொல்லக்கூடிய ஒரு பாத யாத்திரையும் நடத்தப்படுது. இந்த பாத யாத்திரை தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் தெலுங்கானாவில் இருக்கிற சிவபக்தர்களால் வெகு விமர்சையாக நடத்தப்படுது. இந்த யாத்திரையின் போது ஆதியோகியோட உருவம் தாங்கிய 6 ரதங்கள் பாத யாத்திரையாக இழுத்துட்டு செல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் 63 நாயன்மார்களோட உருவங்கள் பொருந்திய ஒரு ரதத்தையும் இழுத்து செல்லப்படுது. இந்த யாத்திரையின் போது இந்த சிவபக்தர்களோட அர்ப்பணிப்பை பார்க்குற ஒவ்வொருக்கும் மெய்சில் இருக்கிற விதமாக இது நடந்துட்டு இருக்கு. கோவிலில் நடக்கிற இந்த மகாசிவராத்திரி விழாவில் அந்தந்த ஊர்லேருந்து போய் பங்கு பெறுறதுக்கு ஏதுவா அந்த ஊரில் இருக்கிற தன்னார்வ தொண்டர்கள் கட்டணத்துடன் கூடிய பேருந்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. நேரடியாக போய் கலந்துக்க முடியாத அன்பர்களுக்காக தமிழகத்தில் ஒரு 50 இடங்களில் நேரலைக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த நேரலைகள் நடக்கிற இடங்களில் பெருவாரியான பக்தர்கள் கலந்து இந்த விழாவை சிறப்பிக்க இருக்கிறாங்க. இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு ருத்ராட்சம், சத்குருவோட ஆனந்த அலை என்ற ஒரு புத்தகம் மற்றும் மகா அன்னதானம் ஃப்ரீயாக வழங்கப்பட இருக்குது. இந்த அனைத்து ஏற்பாடுகளையும் அனைத்து பக்தர்களும் பயன்படுத்திக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். பொதுவாக மகாசிவராத்திரியில் அந்த மேடைகளில் இவங்களை சத்குரு பார்க்கும்போது நிறைய பிரபலங்கள், சினிமா அந்த சார்ந்த விஷயங்கள் தான் பார்ப்போம். இந்த முறை ஸ்டேஜில் ஒரு ஆதரவற்றவர்களிடமோ இல்லைன்னா ஏழைகளிடமோ அவரை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு மகாசிவராத்திரி விழாலையுமே பல லட்ச அன்பர்கள் பக்தர்கள் கலந்துக்கிறாங்க. ஆனால் நம்ம கண்ணுக்கு எப்பயுமே பிரபலங்கள் மட்டும்தான் படும். அது இயற்கை, அது இயற்கை. ஆனால் பல லட்சம் மக்கள் கலந்துக்கிறாங்க. இதில் ஒவ்வொரு முறையும் இந்த கேள்வி வருது, நீங்கள் பிரபலங்களை மட்டும்தான் கவனிக்கிறீங்களா, இல்லை காசு வாங்கிட்டு தான் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே சில பிரபலங்கள் அப்படின்றது ஒரு குறுகிய பர்சன்டேஜ் தான். மற்ற பொதுமக்கள் தான் பல லட்சங்கள் வர்றாங்க. ஸோ இரண்டாவது, இதில் முக்கால்வாசிக்கு மேலே ஃப்ரீயாக தான் நடத்துகிறோம் இந்த விழாவை. இதோட நோக்கமே ஆதியோகியோட பலனை மக்கள் அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக தான். இதில் ஒவ்வொரு தன்னார்வ தொண்டரும், ஈஷாவில் இருக்கிற ஒரு தன்னார்வ தொண்டரும் ரொம்ப அர்ப்பணிப்பாக இது எல்லாரையும் கொண்டு சேர்க்கணுன்ற நோக்கத்தில் தான் செயல்படுறாங்க. சத்குரு ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. இப்போ இந்தியாவில் இருக்கிறாங்க, நல்லா இருக்காங்க. கண்டிப்பாக கலந்துப்பாங்க. அவங்க தான் முழுமையாக இந்த விழா மகாசிவராத்திரி விழா முழுமையாக அவங்க தான் நடத்துவாங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.